வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சும்மா சாதாரண ஒரு செய்தி கிடையாதுங்க. இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று தேடல். தமிழ்நாட்டுல ரீசெண்டா கிடைச்ச ஒரு பிரம்மாண்டமான தொல்பொருள் கண்டுபிடிப்பை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். தமிழ்நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட 12,000 வருஷ பழமையான ரகசியம். இதை கேட்கும் போதே நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு வருதுல்ல. பல்லாயிரம் வருஷமா மண்ணுக்குள்ள தூங்கிட்டு இருந்த ஒரு வரலாற்று உண்மை இப்போ வெளிச்சத்துல வந்திருக்கு. அது எப்படி வெளியே வந்துச்சு, அதோட முழு பின்னணி என்ன அப்படிங்கறத இப்போ நாம டீடைல். பொதுவா மழைக்காலம் இல்லைன்னா கனமழை அப்படின்னா நமக்கு உடனே ஞாபகம் வர்றது டிராஃபிக் ஜாம், வெள்ளம், இந்த மாதிரி அன்றாட பிரச்சனைகள் தான், கரெக்டா? ஆனா இங்க நடந்த கதையே வேற. இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல அந்த எதிர்பாராத பெருமழை ஒரு சாதாரண வானிலை மாற்றம் மட்டும் கிடையாதுங்க. அது நம்ம வரலாற்றோட பக்கங்களையே புரட்டி போட வந்த ஒரு இயற்கையோட தூண்டுகோல் அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டா பெய்த அந்த அதிபயங்கர கனமழை பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா மண்ணுக்குள்ள உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு அரிய புதையலை அப்படியே மேலே கொண்டு வந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இயற்கையோட சீற்றம் எப்படி மூடி கிடந்த கால கதவுகளை திறக்குதுன்னு. ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அந்த பெருமழை ஓஞ்சதுக்கு அப்புறம் தூத்துக்குடி பகுதியில் அப்படி என்னதான் நடந்திருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மழைநீர் வடியும் போது அந்த பகுதி மக்களோ இல்ல வரலாற்று ஆய்வாளர்களோ யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் சுவடா அந்த வெள்ள நீர் விட்டுட்டு போயிருக்கு. தூத்துக்குடி மண்ணுல அப்படி என்னதான் கண்டுபிடிச்சாங்க? ஏதாவது உடைஞ்ச பழங்கால கட்டடமா இல்ல பழைய காசுகளா? கண்டிப்பா கிடையாது. அதையெல்லாம் விட பல மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்த, யாருமே கெஸ் பண்ண முடியாத ஒரு அரிய விஷயம் அந்த ஈரமான மண்ணுல இருந்து வெளியே வந்திருக்கு. அந்த வெள்ளம் வடிஞ்ச இடத்துல கிடைச்சது சாதாரண ஒரு பொருள் இல்லைங்க. ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. அந்த மண்ணுக்குள்ள பல நூற்றாண்டுகளா எந்த ஒரு சிதைவும் இல்லாம பத்திரமா இருந்த ஒரு நேரடி வரலாற்று ஆவணம் அது. ஆமாங்க, அந்த பொருள் ஒரு மிக பழமையான எலும்பு புதைப்படிமம். அதாவது இங்கிலீஷ்ல நம்ம ஃபாசில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான அந்த எலும்பு புதைப்படிமம் தற்செயலா பெய்த இந்த பெருமழையால வெளியே வந்திருக்கு. இது ஏதோ ஒரு சாதாரண கல் கிடையாது. இது காலத்தோட ஒரு உறைந்த சாட்சி. ஒரு காலத்துல இந்த பூமியில வாழ்ந்த உயிரினத்தோட எச்சம் இன்னைக்கு இயற்கையோட உதவி மூலமா நம்ம கைகள்ல கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ரொம்ப உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எச்சத்தோட காலகட்டம் தான். இது 100 வருஷமோ இல்ல 1000 வருஷமோ பழமையானது கிடையாது. இதோட வயசு என்ன தெரியுமா? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 12,000 வருஷங்கள். ஆமாங்க, 12,000 வருஷங்கள். இதை கேட்கும் போதே நமக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வருது இல்ல? இந்த புதைப்படிமத்தோட வயசு சுமார் 12,000 வருஷங்கள் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இன்னைக்கு நாம பெருமையா பேசுற பல பழங்கால நாகரிகங்கள் தோன்றுவதற்கே பல ஆயிரம் வருஷங்களுக்கு முந்தைய காலகட்டம் இது. அப்போ இந்த நிலப்பரப்பு எப்படி இருந்திருக்கும்? அப்போவே தென்னிந்தியாவில் மனிதர்களோட வாழ்விடங்கள் எப்படி அமைஞ்சிருக்கும்? இது எவ்வளவு பெரிய சயின்டிபிக் மிராக்கிள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு ஒற்றை கண்டுபிடிப்பு நமக்கு சொல்ற செய்தி ரொம்ப ரொம்ப ஆழமானது, பிரம்மாண்டமானது. தமிழ்நாட்டோட வரலாறு நாம நினைச்சதை விட ரொம்ப ரொம்ப பழமையானது. நாம இது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ்ல படிச்ச, நாம ரொம்ப உறுதியா நம்பிட்டு இருந்த வரலாற்று காலகட்டங்களை எல்லாம் இந்த ஒற்றை எலும்பு புதைப்படிமம் அப்படியே சுக்குநூறா உடைச்சி எரியுது. நம்ம முன்னோர்களோட சுவடுகள் நாம இதுவரைக்கும் கற்பனை செஞ்சதை விடவும் எழுதப்பட்ட ஆவணங்களை விடவும் பல ஆயிரம் வருஷங்கள் பின்னோக்கி போகுது அப்படிங்கிறத இது ஆணித்தரமா ப்ரூவ் பண்ணுது. நம்ம பாரம்பரியமும் இந்த நிலத்தோட தொன்மையும் நாம கணிச்சதை விட பல மடங்கு ஆழமானது அப்படிங்கிற அந்த உண்மையை இப்போ நாம ஏத்துக்கிட்டே ஆகணும். இதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க நம்ம பழைய வரலாற்று புரிதலுக்கும் இப்போ கிடைச்சிருக்கிற இந்த புதிய கண்டுபிடிப்புக்கும் உள்ள மாபெரும் வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். மனிதர்களோட தோற்றம், அவங்க எப்படி பரவுனாங்க அப்படிங்கிறத பத்தி நாம இதுவரைக்கும் வச்சிருந்த பழைய நம்பிக்கைகள், கால வரம்புகள் எல்லாத்தையுமே தூத்துக்குடியில கிடைச்ச இந்த ஒற்றை கண்டுபிடிப்பு முற்றிலுமா மாற்றி அமைக்குது. ஒரு சின்ன பகுதியில் கிடைச்ச ஒரு ஃபாசில் எப்படி ஒட்டுமொத்த மனித வரலாற்றையே மாற்றக்கூடிய வல்லமை படைத்த ஒரு மாபெரும் திருப்பு முனையா அமையுது அப்படிங்கிறது ரொம்பவே வியப்பா இருக்குல்ல? இது வேற ஒரு மாநிலத்தோட வரலாற்றை மட்டும் மாத்திர நிகழ்வு கிடையாது. ஒட்டுமொத்த மனித குலத்தோட பரிணாம பாதையையும் மனிதர்களோட இடம்பெயரும் வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு மிக முக்கியமான தருணம் இது. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல ஆழமா எழுற ஒரே ஒரு கேள்வி இதுதான். நம்ம கால்களுக்கு கீழே இருக்கிற இந்த மண்ணுல இன்னும் எத்தனை 1000 வருஷ பழமையான உண்மைகள் புதைஞ்சு கிடக்கோ? அடுத்த பெருமழை எந்த மாபெரும் வரலாற்று உண்மையை வெளியே கொண்டு வரப்போகுதுன்னு யாருக்கு தெரியும்? இந்த பிரபஞ்சமும் நம்ம வரலாறும் நாம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத பல ஆச்சரியங்களை ஒளிச்சு வச்சிருக்கு. இது போல தொடர்ந்து பல சுவாரஸ்யமான, சிந்திக்க தோன்ற உண்மைகளை, ஆழமான அலசல்களை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரலாறு இன்னும் முழுமையா எழுதப்படல, அது தினம்தோறும் தோண்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று அலசலில் சந்திப்போம்.